Hey, hello everyone. Welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து வெல்கம் கண்ட்ரோலர்னு ஒன்று கிரியேட் பண்ணி இஃப் யூ ட்ரை டு ஹிட் தட் யூஆர்எல் இன் த குரோம்னா நமக்கு என்ன வந்துச்சு, இட் ரீடைரக்ட்ஸ் அஸ் டு அ லாகின் பேஜ் அண்ட் அங்கே வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடணும். அப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் தான் நம்ம ஏபிஐக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஜஸ்ட் பை ஆடிங் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நம்ம வந்து ஒரு ஏபிஐ எப்படி வந்து செக்யூர் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அ டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வி ஹவ் கிவன் ஹியர் நம்மளோட கஸ்டம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இப்போ என்னோட ஒரு ஏபிஐ மட்டும்தான் வந்து யூஸ்வேர்ட் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் போட்டா செக்யூரா இருக்கா, இல்ல நான் என்ன ஏபிஐ கிரியேட் பண்ணாலும் த சேம் பிஹேவியர் தான் ஆக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இந்த கண்ட்ரோலர்ல மோர் தேன் ஒன் ஏபிஐ, நான் ஒரு 4-5 ஏபிஐஸ் வந்து கிரியேட் பண்றேன். கான்டாக்ட் கண்ட்ரோலர், ஓகே. இதையும் நான் வந்து ரெக்வெஸ்ட் @controller request mapping which should be called whenever I'm doing @contact /contact. ஓகே. இந்த கிளாஸ்லயும் நான் வந்து சேம் மெத்தட் தான் கிரியேட் பண்ண போறேன், பட் கெட் கான்டாக்ட்னு சொல்ல போறேன். ஸோ சிம்பிளி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். Instead of giving contact here, நம்ம get mapping னு கூட கொடுத்துக்கலாம். It's also fine. @contact get mapping get contact. Okay. Contact API. Okay. இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 API கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 APIs கிரியேட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் கண்ட்ரோலர் த சேம் திங், கண்ட்ரோலர்னு அனோட்டேட் பண்ணிட்டு கெட் மேப்பிங்ல /account கொடுத்து which is going to return me simply account API. After that balance controller, cards controller, contact, notice and then welcome. இந்த நார்மலா நம்ம வந்து ஒரு API வச்சிருக்கோம். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, it got started at localhost 8080. நம்ம வந்து நம்மளோட குரோம் ப்ரௌசர்ல செக் பண்ணுவோம். localhost 8080/welcome. It is authenticated. இப்போ நான் admin கொடுத்தேன்னா it will, sorry, what is the username and password I have given it? அது எங்க செக் பண்ணோம்னா application.propertiesல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். admin தான் கொடுத்துருக்கேன். Then why it's not working? Spring security by default நான் வந்து admin தான் கொடுத்துருக்கேன். இங்க default password generate பண்ணல. Let us try it once. Again admin and admin. Why error? Localhost 8080 error. Let us check in the console why it is happening. இப்போ let me check in the application.properties. application.propertiesல check பண்ணோம்னா simply வந்து ஒரு space after the colon இருக்கு. I try removing this space and again வந்து நான் application ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாப் அண்ட் ரீரன். Once it started, let me try opening it in the Google. இப்போ சிம்பிளி localhost 8080 வெல்கம்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணா நம்மளோட, ஓகே, let me remove this controller /. ஓகே, let me open a new tab. அந்த செஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கங்காட்டிக்கு எனக்கு வந்து எரர் வரல.
ஓகே, இப்போ நான் வெல்கம் கொடுக்குறேன். Sorry, if I remove the cache, if I clear the cache and give localhost 8080 welcome, it will ask the username and password. Admin provide பண்ணனா it will log in. Okay, so before and after spaces இருந்தங்காட்டிக்கு எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இட் வில் பி த சேம் சினாரியோவான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். நவ் வந்து கான்டாக்ட் சாரி வாட் இஸ் த URL I have given நான் செக் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் cards. Okay, here I can simply give cards. Why I'm getting the error? Let me check once in the code. Okay, I found why the error came. Because வந்து நம்மளோட கண்ட்ரோலர் கிளாஸ்ல நான் சிம்பிளி கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் ஆஸ் அ ரெஸ்ட் கண்ட்ரோலர், ஐ வில் ஷோ யூ த எரர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இப்போ ரீசெண்டாக வெல்கம் கண்ட்ரோலரை தாண்டி மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்கேன்னா @கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ அதனால தான் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஐ எம் சேஞ்சிங் திஸ் அனோட்டேஷன் டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஆல் ஓவர். கான்டாக்டுக்கும் ரெஸ்ட் கண்ட்ரோலர், கார்ட்ஸ் பேலன்ஸ் கண்ட்ரோலர், account controller. Okay, I am trying to restart my application again. ஓகே, இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குரோம் ப்ரௌசர்ல எகைன் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ எகைன் நான் வந்து ஹிட் பண்றேன். எனக்கு கார்ட்ஸ் ஏபிஐ வந்திருக்கு. ஏன் இப்போ வந்து ஆத்தென்டிகேட் ஆகாம வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட செஷன் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கங்காட்டிக்கு வரல. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து ஹிஸ்ட்ரியில என்னோட கேஷே கிளியர் பண்ணோம், அப்போதான் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். லெட் மீ கிளியர் த கேஷே, delete cache. Okay, if I go here and refresh this, sorry, cache clear பண்ணிட்டா new tab open பண்ணிக்கிறேன். localhost 8080/cart. 1 second, deleting cache clear. Okay, localhost 8080/cards. I think என்னோட செஷன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் ட்ரை இட் இன் இன்காக்னிட்டோ மோட் ஒன்ஸ். இப்போ இன்காக்னிட்டோ மோட்ல நான் localhost 8080/cards சொல்லிட்டு தரேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நாட் ஒன்லி ஃபார் ஒரு யூஆர்எல்க்கு கிடையாது, எல்லா யூஆர்எல்க்குமே என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இஃப் ஐ ட்ரை ஃபார் localhost 8080/welcome, இப்போ வந்து ஏன் வருதுன்னா நம்மளோட செஷன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ செஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கங்காட்டிக்கு எனக்கு ஓப்பன் ஆகுது. பட் இஃப் இட் இஸ் நாட் ரெக்கார்டட்னா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து simply it will ask me the username and password. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஏபிஐஸ்க்கும் நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக கஸ்டம் மெத்தட் எழுதணும். பேசிக்கலி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, நார்மலி நீங்க வந்து ஒரு ஏபிஐ கால் பண்றீங்க அப்படின்னா இட் ஷுட் நீட் டு பி authenticated. அதுதான் வந்து பேசிக்கா நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐ, ஐ மீன் நம்மளோட ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஒர்க் ஆகுது. ஹவுனா நம்மளோட ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியை நான் வந்து அனோட்டேட் டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டாலே ஈச் அண்ட் எவ்ரி யூஆர்எல்க்கு வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸும் ஆத்தென்டிகேட் ஆயிடுக்கு. ஸோ டு அவாய்ட் திஸ் என்ன பண்ணலாம்னா சிம்பிளி நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சைட் திஸ் நியூ பேக்கேஜோட நேம் வந்து நான் கான்ஃபிக்னு கிரியேட் பண்றேன். கான்ஃபிக் பேக்கேஜ். இன்சைட் திஸ் நான் ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிக்கு தானே கிளாஸ் எழுத போறேன். ஸோ ஜாவா கிளாஸ் ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்னு கிளாஸ் கிரியேட் பண்றேன்.
ஓகே, இப்ப இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கிளாஸ் which is annotated with the @configuration. நான் இதுல வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போறதால கான்ஃபிகரேஷன் அண்ட் நான் வெப் செக்யூரிட்டியை தான் கான்ஃபிக் பண்ண போறேன். ஸோ எனேபிள் வெப் செக்யூரிட்டி. ஓகே, இதுக்கு அடுத்து there is a method. அந்த மெத்தட் தான் வந்து நம்மளோட எல்லா யூஆர்எல்லையும் எல்லா ஏபிஐயும் அத்தன்டிகேட் பண்ணுது. அந்த ஏபிஐ அத்தன்டிகேட் பண்ற மெத்தடை நான் இங்க ஓவர் ரைட் பண்ண போறேன். ஸோ விச் இஸ் பப்ளிக் கோயிங் டு ரிட்டர்ன் me a spring security spring sorry not spring security security filter chain security filter chain. ஓகேங்களா, இப்போ which is going to return me this and then நான் வந்து மெத்தடோட நேம் வந்து security filter chain டெமோன்னு கொடுத்துட்றேன் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ல which is going to accept a HTTP security and which is almost எப்பயுமே வந்து த்ரோஸ் எக்ஸப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கணும். இப்போ இந்த HTTPக்கு நான் என்ன பண்றேன், HTTP டாட்டுக்கு அடுத்து ஆத்தரைஸ் HTTP ரெக்வெஸ்ட். இப்ப வர்ற ரெக்வெஸ்டா ஆத்தரைஸ் பண்ணுங்க. எப்படின்னா which is going to accept a filter arrow function which இன்புட் வந்து ரெக்வெஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த ரெக்வெஸ்ட எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் அத்தன்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பை டிஃபால்ட்டா இருக்கிற ஃபங்க்ஷன் எனி ரெக்வெஸ்ட். ஓகே, எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் சாரி டாட் எனி ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் டாட் எனி ரெக்வெஸ்ட் எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் நீங்க அத்தன்டிகேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறது. பேசிக்கா டாட் அத்தன்டிகேட்டட் திஸ் இஸ் வாட் டிஃபால்ட்டா அத்தன்டிகேட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்ப நான் டிஃபால்ட்டா அத்தன்டிகேட் பண்ணாம ஐ வாண்ட் டு டூ இட். இப்ப எனக்கு இருக்கிற எல்லா இதையும் நான் பெர்மிட் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் அத்தன்டிகேஷன் ஐ வாண்ட் டு பெர்மிட்னா சிம்பிளி ஐ கேன் கிவ் permitAll. permitAllனா என்னன்னா வித்தவுட் அத்தன்டிகேஷன் நான் வந்து அந்த ஏபிஐ பெர்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ it should return the security filter chain ன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா I can give it as return HTTP சாரி இங்க நம்ம ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஒன் செக், நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்னா சிம்பிளி இங்க ரிட்டர்ன் கொடுத்தோம்னா எரர் த்ரோ பண்ணும். பிகாஸ் இந்த மெத்தடை நம்ம இன்னும் பில்ட் பண்ணல. அதனால ரிட்டர்ன் http.buildன்னு சொன்னோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணாது. இப்போ if I run this again, stop and rerun. ஒன் ஸ்டார்டட் நம்ம வந்து குரோம்ல செக் பண்ணுவோம். ஓகே, it got started. நான் இன்காக்னிட்டோ விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். Now நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080 வெல்கம்னு கொடுக்குறேன். வித்தவுட் எனி இஷ்யூஸ் என்னோட ஏபிஐ வந்து பெர்மிட் ஆயிடுச்சு. ஸோ permitAllன்ற மெத்தட் என்ன பண்ணும், என்னை ஆத்தன்டிகேட் பண்ணாதீங்க, எல்லா ஏபிஐ கால்ஸையும் வித்தவுட் அத்தன்டிகேஷன் பெர்மிட் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி பெர்மிட்ல தான் இருந்துச்சு, நான் தான் ஏதோ பண்ணி பெர்மிட் பண்ணாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன் பை யூசிங் த டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணி. பட் இப்போ அந்த டிபெண்டன்சி இருக்கு, ஆனாலும் வந்து பெர்மிட் பண்ணணும் அப்படின்னா நான் கஷ்டமா என்ன சொல்றேன், simply I have written it permitAll. Instead of permitAll denyAllனு கொடுக்குறேன். denyAllனா என்னன்னா எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்து போட்டாலும் it should deny all my request. மோஸ்ட்லி வந்து denyAll நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். permitAll authenticated இதுதான் யூஸ் பண்ணுவோம். denyAll for showcasing you how this method works நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். For rerunning this நம்ம வந்து இதை பீனா இனிஷியேட் பண்ணணும். அப்படி இனிஷியேட் பண்ணலைன்னா it will throw an error. ஸோ இங்க வந்து எரர் த்ரோ பண்ணாது, it won't get applied to our logic. ஸோ @meanன்றது நான் ப்ரொவைட் பண்ணிட்டு again rerun பண்றேன். So once you are giving this as a bean, then only it gets applied to all our bean. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆனதையும் நம்ம வந்து ப்ரௌசர்ல செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் 8080 வெல்கம்னு கொடுக்குறேன். ஆக்சஸ் டு த லோக்கல் ஹோஸ்ட் வாஸ் டினைட். ஏன்னா நான் denyAll கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு மட்டும் தானான்னு பார்த்தா கார்ட்ஸ் கொடுக்குறேன். கார்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கும் டினைட் தான். சரி, ஓகே, கான்டாக்ட் கொடுத்தாலும் அதுக்கும் டினைட் தான். வை? பிகாஸ் நம்ம வந்து denyAllனு கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் வந்து நான் permitAllும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் see that also.
இங்க instead of deny all நான் வந்து permit allனு சொல்லிட்டு again run பண்றேன். Rerun it. இப்ப permitAllல localhost 8080 welcome. permitAllன்றது without getting any username password அந்த மாதிரி credentials எதுவுமே கேட்காம simply it will permit. denyAllன்றது என்னோட request வந்து நான் username password கரெக்டா கொடுத்தாலும் என்னோடது ஹோலா வந்து நம்மளோட யூசர் நேம் இந்த ஏபிஐக்குள்ள என்னால போக முடியாது. why? because we have denied all the request. இதுக்கு அடுத்து there is another one வந்து அதான் நம்ம எப்பயுமே பார்க்குற authenticatedன்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? simply all my requests are authenticated. each and every time நான் எந்த API கால் பண்ணாலும் I need to get authentication. ஓகே, இப்ப இதெல்லாம் ஓகே. எனக்கு சில ஏபிஐஸ்க்கு அத்தன்டிகேஷன் வேணும், சில ஏபிஐஸ்க்கு அத்தன்டிகேஷன் வேண்டாம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம்னா சிம்பிளி HTTP authorization HTTP request parameter வாங்கிட்டு instead of any request நான் வந்து request matches சொல்லி கொடுக்குறேன். request matches இப்ப எனக்கு if it is a welcome, okay, welcome, after that comma inside a double quotes again வந்து contact. இந்த மாதிரியானது மட்டும் authenticate ஆகணும்னா simply I can give dot authenticated. after this இந்த request I mean இந்த கான்டாக்ட் வெல்கம் தாண்டி வேற யாராச்சும் வந்தாங்கன்னா I need to permit. so request matches after this நம்ம வந்து ஒரு டாட் கொடுக்கணும், அது இங்க மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. டாட் RE request matches. இப்ப if it is \balance அதுக்கு அடுத்து வந்து after that \account இதெல்லாம் வந்து permitAll. so permitAll கொடுத்துடலாம். after this நான் simply build பண்றேன். இப்ப நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா request which is having welcome and contact மட்டும் authenticate ஆகும். அதுக்கு அடுத்து பேலன்ஸும் அக்கௌண்ட்டும் வந்து permitAll. so இதுக்கு permission கேட்காது. let's rerun and try it again. okay, it got started. நம்ம வந்து incognito modeல open பண்ணுவோம். இப்ப welcome is a authenticated one. அப்ப localhost 8080 welcome. இதை நான் கொடுத்தேன்னா welcome is an authenticated one, right? yes, it is an authenticated, but ஏன் இங்க வந்து எனக்கு authentication கேட்கல? let me try. history எதுவுமே இருக்காதே. then why? okay, let me try for contact. okay, இப்ப ஆக்சுவலி ஏன் வந்து நான் என்ன கொடுத்தாலும் அத்தன்டிகேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அத்தன்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஆனால் எதை பேஸ் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணணும்னு சொல்லலை. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து அத்தன்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி சம்திங் லைக் ஃபார்மா அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஃபார்ம் நம்ம மோஸ்ட்லி வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஃபார்ம் லாகின்னு சொல்லணும். அப்படி சொன்னோம்னா தான் இட் கெட்ஸ் அத்தன்டிகேட்டட். அப்படி இல்லைன்னா வந்து நான் எதை பேஸ் பண்ணி அத்தன்டிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா? ஸோ அதனால ஒன்ஸ் இட்ஸ் டன் டாட் ஃபார்ம் லாகின் HTTP basics sorry, it is not HTTP basis, customizer dot with defaults, customizer dot with defaults. C should be of capital letter. I have given it in a small letter. C customizer dot with
டிஃபால்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டு எகைன் ரீரன் பண்ணோம்னா தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அத்தன்டிகேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால அது எல்லாத்தையும் பெர்மிட் பண்ணுது. விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா லாகினுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். கரெக்டா? அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகுறத நான் வந்து சொல்லலை. இப்போ டிஃபால்ட்டா அது வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தா, டிஃபால்ட்டா நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியில எழுதியிருக்காங்க இட் ஷுட் ஓப்பன் பேஸ்ட் ஆன் தட். அதை வச்சு தான் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து ஃபார்ம் லாகின், இன்னொன்று ஹெச்டிடிபிஎஸ் பேசிஸ்னு சொல்லிட்டு. இப்போ ஹெச்டிடிபிஎஸ் பேசிஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் யூசிங் அ போஸ்ட்மேன் வழியா அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது ஹெச்டிடிபி பேசிஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார்ம் லாகின் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஒர்க் whenever you are trying to open with the web application, then it will work. ஸோ based on this session நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, whenever you are adding a Spring security, it will automatically authenticate all the URLs. இப்போ நீங்க authenticate பண்ண வேணாம், you want to permit without any credentialsனா permitAll கொடுக்கலாம். if you want to deny, யாருக்குமே என்னோட அந்த யூஆர்எல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னா denyAll. Then if you want to authenticate only particular URLs and you don't want to authenticate other URLsனா simply எந்தெந்த URLs உங்களுக்கு authenticate பண்ணுமோ அந்த URLs மட்டும் இதுல கொடுங்க. after that permitAll URLs again இதுலயே கொடுங்க. இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ரெக்வஸ்ட் மேட்சஸ்னா இந்த ரெக்வஸ்ட்டை மேட்ச் பண்ணி ஒர்க் ஆகுற எல்லா URLsக்கும் நீங்க அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். இப்போ நான் வெல்கம்ல இங்க ரெக்வஸ்ட் மேப்பிங்ல வெல்கம்னு இருக்கு, அதுக்கு அடுத்து ஆஃப்டர் தட் ஒவ்வொன்றுக்கும் இப்போ வெல்கம் /API/v1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூஆர்எலையும் நீங்க போய் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்கன்னா கிடையாது. இந்த கிளாஸோட யூஆர்எல் வந்து @request mapping இருக்கு. ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல வெல்கம்னு இருக்குன்னா ஸோ /welcome கொடுப்போம். தென் இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா யூஆர்எலும் எனக்கு வந்து அத்தன்டிகேட் ஆகணும்னா சிம்பிளி இந்த ப்ராஜெக்ட் செக்யூரிட்டில கான்ஃபிக்ல /**ன்னு கொடுத்தோம்னா எல்லா யூஆர்எலுமே அத்தன்டிகேட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு எந்தெந்த யூஆர்எல் வந்து அத்தன்டிகேட் ஆக வேணாமோ அது எல்லாம் சிம்பிளி ரெக்வஸ்ட் மேட்சஸ் and then permitAll கொடுத்தோம்னா it will work. So this is how it will work. Default authenticatedனு இருக்கும் எல்லா URLம். நம்ம வந்து எந்தெந்த URL authenticate பண்ணணும், permit பண்ணணும் and then வந்து deny பண்ணணும்ன்ற பேசிக் திங்ஸை இந்த மாதிரி மெத்தட் கிரியேட் பண்ணி சொன்னோம்னா it will get customized. So far இந்த கிளாஸ்ல நம்ம இந்த செஷன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, how to change the default behavior of the Spring security. Okay. அடுத்த செஷன்ல இன்னும் நிறைய ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அது சால்வ் பண்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். டில் தட் ஸ்டே டியூன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you in another video. Thank you. Bye bye.